ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதாக சில புகார்கள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து அது தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஒரு ஆலோசனையில் தலைமைச் செயலர் மற்றும் தமிழக டிஜிபி, தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியிலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. பணப்பட்டுவாடா, போலி வாக்காளர்கள் உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக இந்த ஆலோசனையில் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. தமிழக தலைமைச் செயலர், டிஜிபி உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதன் முழு விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது இந்த ஆலோசனையில் முக்கிய இடம்பெற்றிருப்பதை சொல்லுங்கள். தலைமைச் செயலர் நசீம் ஜைதி இந்த கூட்டத்தை விரைவாக நடத்த வேண்டும் என்று விரும்பி அதற்காக இன்றைய நேரம் ஒதுக்கியிருந்தார். ஆகவே இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே சென்ற முறை சட்டசபை தேர்தல் நடந்த போது அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளிலே பல்வேறு முறைகேடுகள் நடந்ததன் காரணமாக அந்த தேர்தலே அப்போது ரத்து செய்யப்பட்டது நமக்கு நன்றாக நினைவிருக்கும். ஆகவே அதுபோல எல்லாம் இந்த முறை நடக்கக்கூடாது. பணபலத்தை உபயோகிப்பது, இதை தவிர அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக இன்றைய ஆலோசனை கூட்டத்திலே பல்வேறு விஷயங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த புகார்களிலே என்ன அடிப்படை இருக்கிறது, எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, அப்படி இருந்தால் அதை தடுப்பது எப்படி, சரி செய்வது எப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. பரபரப்பான சூழ்நிலையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஏனென்றால் இதற்கு சற்று முன்தான் இன்று 1 மணி அளவிலே மக்களவை துணை சபாநாயகரான தம்பிதுரை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தேர்தலை ரத்து செய்வதற்காக பல்வேறு விதமான சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதே போல பல்வேறு புகார்களை தவறான முறையில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். ஆகவேதான் தேர்தல் ஆணையம் இப்போதைய நிலவரம் என்ன, தேர்தல் விதிமுறைகள் எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டு வருகின்றன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறது. ஆகவேதான் இந்த முக்கிய கூட்டத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறது. கணபதி, பணப்பட்டுவாடா, போலி வாக்காளர்கள் போன்ற பல்வேறு புகார்களின் அடிப்படையில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் முடிவில் எதுபோன்ற முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது வருமான வரி துறையை சேர்ந்த முக்கிய அதிகாரி, டைரக்டர் ஜெனரல் பொறுப்பில் இருப்பவரையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டிருந்தது. இதை தவிர ஏற்கனவே எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் என்று சொல்லப்படும் தேர்தல் பார்வையாளர்கள் என்னென்ன தகவல்களை அனுப்பியிருக்கிறார்களோ அதையும் பரிசீலிக்க வேண்டும். இதை தவிர தமிழ்நாட்டின் சீஃப் எலக்டரல் ஆபீசர் ஆகிய தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜேஷ் லக்கானி என்ன தகவல்களை அனுப்பியிருக்கிறாரோ அதையும் பரிசீலனை செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் பரிசீலனை செய்து சரியான முறையிலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறதா, அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் விவாதித்து அதன் பின்னரே தேர்தல் ஆணையம் முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. கணபதி, பரஸ்பரம் கட்சிகள் ஒன்றன் மீது ஒன்றாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தன. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த புகார்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறதா? நிச்சயமாக திமுக சார்பில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து புகார் கொடுத்திருந்தார்கள். அதிலே பல்வேறு விதமான முறைகேடுகள் நடப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதை தவிர அதிமுகவின் 2 குழுக்கள் ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விஷயங்கள் அனைத்தையுமே தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த முக்கிய கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே இந்த புகார்களிலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்ற விஷயம் பரிசீலிக்கப்படும். அதை தவிர தற்போதைய சூழ்நிலை என்ன, தேர்தல் சரியான முறையிலே நடத்துவதற்கான சூழ்நிலை இருக்கிறதா, பணப்பட்டுவாடா போன்ற விஷயங்களை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் பலமான முறையில் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது பரிசீலனை செய்யப்படும். கணபதி, தமிழக தலைமை தேர்தல் ஆணையரிடம் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டன, அதன் அடிப்படையில் என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட உள்ளன? தேர்தல் ஆணையம் என்ன முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் தமிழகத்தைச் சேர்ந்த சீஃப் எலக்டரல் ஆபீசரான ராஜேஷ் லக்கானியுடன் ஆலோசனை செய்து அதற்கேற்றாற்போல் நடவடிக்கைகளை எடுக்கிறது. அதிகாரிகள் மாற்றம் என்றாலும் தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகள் வேண்டும் என்று விரும்புகிறதோ அது ராஜேஷ் லக்கானி மூலமாகத்தான் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டு அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதிகாரிகள் மாற்றம், அது தவிர கண்காணிப்பாளர்கள் அதிகாரிகளை நியமிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கள நிலவரம் குறித்து அவர் என்ன தகவல் அனுப்புகிறார், அதை தவிர பார்வையாளர்கள் என்ன தகவல்கள் அனுப்புகிறார்கள் என்பது முக்கிய இடத்தை பெறுகிறது. ஆகவேதான் அதையெல்லாம் பரிசீலித்து தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தேர்தல் தற்போது எந்த அளவிலே எந்த விதமான சூழ்நிலையை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. கணபதி, டெல்லியிலிருந்து தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். அவர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வேறு யாரெல்லாம் டெல்லியிலிருந்து பங்கேற்கிறார்கள், தமிழகத்திலிருந்து சென்னையிலிருந்து யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள் தற்போது? இந்த கூட்டத்திலே பங்கேற்கும்படி தேர்தல் ஆணையம் தமிழக அரசின் தலைமை செயலர், உள்துறை செயலர்,
மற்றும் போலீஸ் துறை தலைமை அதிகாரியான டிஜிபி ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அது தவிர தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கும் இன்கம் டாக்ஸ் துறையை சார்ந்த டைரக்டர் ஜெனரலுக்கும் தமிழக அரசு கடிதம் அனுப்பியிருந்தது. அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், ஆலோசனையில் பங்கு பெறலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன்படியே அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு என்ன அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறதோ அதுவும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவே அவர்களுக்கு தெரிவிக்கப்படும்.